Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ரீலங்கன் ஃபுட் தான் பார்க்க போறோம். சம்பல் ரெசிபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நெத்திலி கருவாட்டில் எப்படி சம்பல் செய்யலாம், கருவாட்டு சம்பல் செய்யலாம்னு பார்க்கலாங்க. சம்பல் ரெசிபிஸ் நிறைய இருக்குது. இந்த சம்பல் ரெசிபிஸ் எல்லாமே ஸ்டீம் ஃபுட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு நான் ஒரு 100 கிராம் அளவு உள்ள கருவாடு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. கருவாடு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதாவது கருவாடு குழம்பு, நெத்திலி கருவாட்டு குழம்பு, நெத்திலி கருவாட்டு ஃப்ரை, அப்புறம் நெத்திலி கருவாடு தொக்கு, இதில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஐக்கானை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்க கருவாடை மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதில் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மெயினாக நம்ம உரலில் இடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உரல் இல்லாதனால நான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு உரலில் இடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உரலை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அரைச்செடுத்த பிறகு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் தான் ஃபுல்லாக நம்ம குக் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த கருவாடு, வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். இந்த கருவாட்டு சம்பல் செய்யறதுக்கு நான் நெத்திலி கருவாட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேங்க. சூப்பராக இருந்தது. நமக்கு மாசி கருவாட்டு பொடின்னு கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மாசி கருவாடு கிடைக்கும். இல்லை அப்படின்னா மாசி கருவாடு பொடியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இதை எண்ணெயிலே குக் பண்ண போகிறதுனால அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அது குக்காக உங்களுக்கு கலர் மாறும். அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வர உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வதங்கி வரும்போது பாருங்கள், இந்த பதம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே ஸ்டீம் ஃபுட் கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தனியாக நீங்கள் சூடாக செஞ்ச உடனே பரிமாறினீங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்குங்க. தனியாகவும் சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.